கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் இங்கு கூடி வந்து இந்த கர்த்தருடைய ராபோஜனத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான ஒரு வாய்ப்புக்குள்ளாக நாம் கடந்து வருவதற்கு தேவன் நம்மளை இந்த இடத்துல சென்னை பட்டணத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்துல நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி சோதரங்களையும் நாம் ஏறெடுத்து கொண்டு இந்த நாள்ல நம்ம ஒரு பாடம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயில் அப்படிங்கிற ஒரு காரியத்தை மையப்படுத்தி நம்ம ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இந்த நார்மலா உயில்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பாடம் கொஞ்சம் ஈஸியா புரியும். சரிங்களா? உடன்படிக்கையா உயில் சரிங்களா? இப்ப நடைமுறையில இப்ப அந்த காரியங்கள் இப்ப இல்ல. சரிங்களா? அதெல்லாம் மாற்றத்துக்குள்ள கொண்டாந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த உயில்ங்கிற ஒரு விஷயத்தை பத்தி வேதம் சொல்லுது. சரிங்களா? அந்த உயிலினுடைய விஷயம் எப்படின்னாக்க, ஒருத்தர் எழுதி வைப்பாரு. எழுதி வச்ச விஷயம் வந்து எப்ப அவருக்கு அந்த அந்த எழுதின விஷயம் உயிர் பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுதின ஒரு செத்தாதான். சரிங்களா? இதுதான் மெயின் கான்செப்ட். சரிங்களா? அவர் அநேக காரியங்களை எழுதி வைக்கலாம், என்ன வேணாலும் எழுதி வைக்கலாம். அவர் உயிரோட இருக்கிற வரையும் அந்த உயிலுக்கு மதிப்பு இல்லை. சரிங்களா? அப்ப உயிர் எழுதினவர் என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? ஓகே. அப்ப அதன் அடிப்படையில என்ன ஒரு விஷயத்துல நம்ம இந்த பாடத்துல ஆதாரமா வச்சு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 15ல இருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். கொஞ்சம் சத்தமா வாசிங்க. பாருங்க, அவர் மரணம் அடைந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது என்னன்னா, அவர் மரணம் அடைந்து அப்படிங்கும் போது அந்த நித்திய சுதந்திரத்தை அடையும் ஒரு அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ, இந்த வார்த்தை தான் ஆக்சுவலா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு எங்கே உயில் எழுதப்பட்டிருக்கோ. சரிங்களா? அப்படி எழுதியிருக்கணும் இந்த ஒரு விஷயத்தை. சரிங்களா? எங்கே உயில் எழுதப்பட்டிருக்கோ, மரண சாசனம் உண்டோ, அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அந்த உயில் எழுதினவருக்கு என்ன மரணம் சம்பவிக்கணும். சரிங்களா? மரண சாசனத்தை எழுதினவருக்கு காரியத்துல அவர் மரிக்க வேண்டும். இது இயற்கையா உயிலுக்கான ஒரு தத்துவம், இல்லைன்னா ஒரு கான்செப்ட். சரிங்களா? இந்த விஷயம் இருந்தாதான் அது அந்த உயிலுக்கு வேலிடிட்டி, அல்லது அந்த உயில் வந்து உயிர் பெறும். அந்த உயிலுக்கு ஒரு ஆக்சனுக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? மரண சாசனத்தை எழுதின அந்த உயில் எழுதினவர் மரிக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. எப்படி எனில் அந்த உயில் அப்படிங்கிற அந்த மரண சாசனம் எப்படி வேலிடிட்டிக்கு வரும்னா அவர் சாக வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து அதை எழுதினவர் உயிரோடு இருக்கிற வரையும் அதுக்கு என்ன இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து வாசிங்க. It has no power at all அப்படின்னு போட்டுருக்கு. சரிங்களா? பவர் அட் ஆல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. ஓகே. அப்ப இந்த இந்த இடத்துல இதற்கான பிரதிஷ்டைக்கு என்னவும் தேவைப்படுதுன்னாக்க ரத்தம் சிந்துதல் ரொம்ப முக்கியமா இருக்குது. உயிர் உடனும் ரத்தம் சிந்தப்படணும் அப்படிங்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நம்ம தொடர்ந்து அதை படிச்சுட்டே வரும்போது ஒரு 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 விசேஷித்த ஒரு பலியை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நீங்க படிச்சிடலாம். படிங்க. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி
ஓகே, இதுல ஒரு பாயிண்ட் நம்ம இந்த பாடத்திலே பார்க்க வாய்ப்பு இருந்தா நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும். அப்படின்னா எல்லாமே மேக்சிமம் வேற உள்ள எதுவும் உள்ள சுத்திகரிக்கப்படணும். ஆனா கொஞ்சம் குறைய கொஞ்சோண்டு மட்டும் எதனால சுத்திகரிக்கப்படணும்னு சொல்லப்படுது? ரத்தத்தினால. ஆனா மேக்சிமம் வேற உள்ள சுத்திகரிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த மேக்சிமமா இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதே நம்ம அந்த பாடத்துல பார்க்க முயற்சி பண்ணுவோம். அதுல கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால தான் சுத்திகரிக்கப்படணும். தொடர்ந்து வாசிங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே. பாருங்க, இந்த இடத்துல இப்படிப்பட்ட பலின்னு போட்டிருக்கா, பலிகள்னு போட்டிருக்கா? பலிகளினாலே. பலிகளினாலே. அப்ப இது வந்து ஒரு பலியா பல பலியா? பல பலி, ஒரு பலி அல்ல. சாக்ரிஃபைசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? இது எண்ணிக்கைக்குரிய சாக்ரிஃபைஸா சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? எண்ணிக்கைக்குரிய சாக்ரிஃபைஸ். இப்படிப்பட்ட பலிகளினாலே என்ன பலின்னு சொல்லப்பட்டிருக்கு? அந்த பலிக்கு பேர் ஒரு ஸ்பெஷல் பேர் சொல்லியிருக்கு. படிங்க, அப்படியே படிங்க. இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகள். அந்த பலிகள்னு போட்டு பன்மையில சொல்லப்பட்டது வந்து பரலோகத்துல என்னவா இருக்குன்னா, இது வந்து பூமிக்குரிய அந்த மோசே ஆரோனுக்குள்ளாக நியமிக்கப்பட்ட அந்த ஒரு நியாயப்பிரமாணத்துக்கான பலிகள்னு சொல்லப்பட்டுச்சு. சரிங்களா? ஆனா பரலோகத்துக்குரிய சுத்திகரிப்புக்கான ஒரு விஷயமாக இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லப்படுது. சரிங்களா? அப்படி பரலோகத்திற்குரிய இந்த ஒரு வசனத்தை திரும்ப படிங்க. 23. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பாருங்க, பரலோகத்துல உள்ளவைகள் இவைகளிலும் விசேஷித்த பலிகளினால சுத்திகரிக்கப்படணும். அப்படிங்கும்போது பரலோகத்திற்குரிய ஒரு பலிங்கிறது யார் தான் செலுத்த முடியும்? பரலோகத்துல உள்ளவங்க அங்கே செலுத்துறதா? எல்லா பலியுமே பூமியில தான் செலுத்தணும். அதுவும் விசேஷ விதம் மனுஷனா இருக்கிற மாமிசத்துலதான் செலுத்த முடியும் ஒழிஞ்சு ஆவியில செலுத்துறதுக்கான வசனம் எங்கேயுமே இல்லை. இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆவியில செலுத்துறதை பத்தி சொல்லல. பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இந்த விசேஷித்த பலிகளினாலே பரிசுத்தமாக்கப்படும்னா பரலோகத்தில் உள்ள அந்த ஒரு விஷயத்துக்கான பரிசுத்தத்துக்கு இங்க இருந்துதான் பலி செலுத்தப்படணும். அதனாலதான் ஆண்டவர் பரிபூர்ண மனிதனாக பரிசுத்தமான ஒரு பலியை பூமியில அவர் செலுத்தினார். ஆனா அவர் செலுத்தினது அவருடைய பலி வந்து ஒண்ணுதான். எல்லா பலிகளையும் ஒரே பலியினாலே செலுத்தினார்னு கூட பாக்குறோம். அவர் செலுத்தின பலிகள்ல ஒரு லிஸ்ட் போடலாமா? என்னென்ன பலி செலுத்திருக்கிறார்? சர்வாங்க தகன பலி, எரிபலிங்கிறது சர்வாங்க தகன பலி. அப்புறம் சமாதான பலி, பாவ நிவாரண பலி, அப்புறம் குற்ற நிவாரண பலி, கூட படிச்சுக்கணும், போஜன பலி, அப்புறம் வேற அவ்வளவுதானா? அது ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை படிச்சுக்கணும். லேவியர் 3ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனங்களை வாசி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். 3ஆம் அதிகாரமா? ஏழுல 27, 28. 37, 38 சிஸ்டர், கண்ணு தெரியல. சர்வாங்க தகன பலிக்கும் போஜன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் பிரதிஷ்டை பலிக்கும் சமாதான பலிக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அப்ப இதுல ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். இது இல்லாம வேற எதுவும் பலிகள் இருக்குங்களா? இதுல பான பலி வந்துருச்சா? வரல. ஓகே, பான பலின்னு ஒரு பலியும் இருக்கு. சரிங்களா? இது இல்லாம வேற எதுவும் பலிகள் இருக்கா பழைய ஏற்பாட்டுல? விசேஷ விதமா நம்ம கலச்சல் பிள்ளைகளுக்கு ஒரு பலி இருக்கு, பஸ்கா பலி. சரிங்களா? அப்ப எல்லா பலிகளையுமே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரே பலியினாலே, அவருடைய ஜீவன் அவர்கிட்ட இருந்த அந்த ஒரே ஜீவனாலே எல்லா பலிகளையும் ஒரே பலியினாலே சரி பண்ணிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப
பலிகளினுடைய வகைகள்ல எல்லா வகையான வகைகளை ஒரே பலியினால செலுத்தினார். ஆனா இங்க எபிரேயர்ல நம்ம படிக்கிற 9ஆம் வசனத்தினுடைய 23ல ஒரு பலிங்கிற விஷயம் இல்ல, பன்மைக்குரிய பலியை சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து என்னும் ஒருவர் அந்த பலியை செலுத்தினார். அது மாதிரி இன்னும் பன்மைக்குரிய ஒரு சில பேர் பலி செலுத்தணுங்கிறதான் விசேஷித்த பலிகள் சொல்லப்படுது. இதுல வகைகளை சொல்லல. ஏன்னா அந்த வகைகள் கிறிஸ்து மட்டும்தான் மேக்சிமம் செலுத்த முடியும். இப்ப பாவ நிவாரண பலினாலே அது யாரு தான் செலுத்த முடியும்? மீட்கும் பொருள் யாரு தான் கொடுக்க முடியும்? பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு தான் கொடுக்க முடியும்? அதுல சபைக்கு ஏதாச்சும் பங்கு இருக்கானா? இல்ல. சரிங்களா? ஆனா கிறிஸ்து என்பவர் எல்லா பலிகளையும் சேர்த்து அந்த வகைகள் எல்லாம் சேர்த்து ஒரே பலியா கொடுத்தார். அது ஒண்ணுதான். பலிங்கிறது ஒண்ணுதான். வகைகள் பல இருக்கலாம், அதுல ஒரே ஜீவனை வச்சுதான் அதை கொடுத்தார். அந்த ஒரு ஜீவன் மட்டும்தான் பலி செலுத்தப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவன் சொல்லிட்டார் ரோமர் 12:1 ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் உங்கள் மாமிசத்துல செலுத்தணும்னு சொல்றாரு. ஆவில எல்லாம் இல்ல. பரலோகத்துல போய் ஆவில எல்லாம் பலி செலுத்துறதுக்கான முகாந்திரம் பைபிள்ல எங்கேயுமே இல்லை. சரிங்களா? அப்ப செலுத்த வேண்டிய பலிகள் எல்லாம் பூமியில தான் செலுத்தணும். ஏன்னா கிறிஸ்துவை பத்தி சொல்லும் பொழுது இனிமே அவர் என்ன ஆகப்படுறது இல்லை, மறிப்பதில்லை, பலி செலுத்துவதற்காக திரும்பலாம் வரப்போறது இல்லை. ஏன்னா பரலோகத்துல அந்த மாதிரியான பலிக்கான விஷயமே இல்லை. ஆனா பரலோகத்துக்குரியவைகள் அங்கே பரிபூரணம் அடைவதற்கு தேவ நீதி கேட்ட அந்த எல்லா வகையிலும் பரிசுத்தத்துக்குரிய எல்லா காரியமும் அடைவதற்கு இங்கே பூமியில இருந்து தான் அந்த பெட்டர் சாக்ரிஃபைஸ் ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. அதுதான் விசேஷித்த பலிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கும் போதுதான் அந்த விசேஷித்த பலிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? விசேஷித்த பலிகள் மொத்தம் எத்தனை? நான் வகைகளை கேட்கல. 144 + 1. சரிங்களா? இதுதான் விசேஷித்த பெட்டர் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரிங்களா? அப்ப மொத்த எண்ணிக்கையில தேவனால் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த பலிகள், பரலோகத்திற்கே மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய, நீதியை நிலைநாட்டக்கூடிய, பரிசுத்தத்தை காக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா இந்த 1,44,000 பேருக்கு ஒரு மெயின் தகுதியே என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பாக்கியவானும் பரிசுத்தவானும். மற்றவங்க எல்லாம் நீதிமானுக்குரிய ஒரு வாழ்க்கையில தான் முற்பிதாக்களை பத்தி லிஸ்ட் வருது. உலக ஜனங்களும் இந்த ரட்சிப்புக்குள்ள நீதிமான்களா தான் வர்றாங்க. ஆனா பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலதான் இந்த பெட்டர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டதுதான் விசேஷித்த பலிகள் மொத்தம் 1,44,000. சரிங்களா? இப்ப இந்த பலி முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டு முடிவதற்கு இந்த உயில் எழுதினவர் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அவர் செத்தாதான் இவங்களுடைய பலியே என்ன ஆகும்? இந்த பெட்டர் சாக்ரிஃபைஸ்ங்கிற மற்ற ஏனைய 1,44,000 பேருடைய பலிகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான முகாந்திரத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால இப்ப நம்ம இந்த ரோமர் 12:1 2 வகையான பலிகள் இருக்கு. படிக்கலாம் பாருங்க. இது அடிக்கடி படிச்சது. இதுல என்ன 2 வகையான பலி இருக்குன்னு இப்ப நீங்க தான் சொல்லணும். நீங்கள் உங்கள் ஆவியை, அப்படியா இருக்கு, மாமிசமாகிய இந்த சரீரத்தை படிங்க, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஓகே, இதுல நான் 2 பலி இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்க தான் ஜீவ பலி. ஒண்ணு பரிசுத்தமா இருக்கணும், இன்னொன்னு ஜீவன் உள்ளதா இருக்கணும். சரிங்களா? சரி, பரிசுத்தங்கிறதுக்கு நம்ம பின்னாடி போவோம். ஆன்சர், நம்முடைய பலி ஜீவன் உள்ள பலியா அப்படின்னா அது எப்பயிலிருந்து ஜீவன் உள்ள பலி? சிஸ்டர் சொல்றது கரெக்டுங்களா? ஏன் அதுக்கு முன்னாடி நம்ம பலி செலுத்தினா அது ஜீவ பலி இல்லையா? உடன்படிக்கை அப்பதான் உண்டாகுதா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பலி செலுத்துறாருன்னா, முற்பிதாக்கள்லாம் பலி செலுத்தினாங்க இல்லையா? செலுத்தினாங்களா இல்லையா? அப்ப அந்த பலிகள்லாம் ஜீவ பலி இல்லையா? ஜீவ பலியா இல்லையா? அதுதான் கேட்கிறேன். மரிச்ச பிறகுதான் அது ஜீவ பலிங்கிற ஒரு கான்செப்ட் வருதுன்னா, இத சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறோம். சரிங்களா?
மரண சாசனத்துக்குள் எல்லாமே எழுதப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கும். இப்ப நான் ஆதாமுக்குள் பிறந்தனா நான் என்னென்ன வேணாலும் தேவனுக்கு ஏற்ற பலிகளை செலுத்தலாம். ஆனா பலி செலுத்தி முடிச்ச பிறகு அது தேவன் ஏற்றுக்குவார். ஆனா நான் ஜீவனோட இல்லை. அதனால அந்த பலனை, அந்த பிரதிபலனை, அதற்காக தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அடைவதற்கு நான் எனக்கு ஜீவன் இல்லைங்கிறதான். சரிங்களா? இப்ப கிறிஸ்து மீட்கும் பொருளை கொடுத்தாருன்னா, கொடுக்கலன்னா நான் கொடுத்த பலிகள் எல்லாமே வேஸ்ட். ஏன்னா பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம், ஆனா பலிகளுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு நான் உயிரோட இல்லை. அப்போ அந்த உயிரை, நித்திய ஜீவனுக்கான உயிரை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீட்கும் பொருள் மூலமா யார் கொடுத்தது? இப்ப நம்மளுடைய வேலிடிட்டி என்னது? இப்ப ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறது அதிகபட்சமா நம்மளுக்கு 80 பலத்தின் மிகுதியினால் 70, பலத்தின் மிகுதியினால் 80, அவ்வளவுதான் நம்மளுக்கு. அதிகப்படியா வாழ்ந்தாலும் வேஸ்ட். சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்துல தான் பார்க்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பலிகள் எல்லாமே நம்ம செத்ததோட முடிஞ்சு போயிடும். ஆனா கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துல நம்மளுக்கு ஒரு புது ஜீவன் கிடைக்குது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த புது ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்னா, நித்திரிக்கப்பட்ட அந்த ஒரு ஜீவன் உறுதியாக நித்திய ஜீவனுக்கான கேரண்டியோட கிடைக்கும். சரிங்களா? அப்ப அந்த நித்திய ஜீவனுக்கான அந்த ஜீவனை வச்சுக்கொண்டு நம்ம பலி செலுத்தும் போது அந்த ஜீவனே எப்படிப்பட்டது? கிறிஸ்துக்குள்ளாக விசுவாசித்து உடன்படிக்கையின் ஜீவியத்துல கிறிஸ்துக்குள்ளாக பெற்ற அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அந்த ஜீவனே எப்படிப்பட்டது? நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவனுக்கான ஜீவனும் எவர்லாஸ்டிங்குரிய ஒரு ஒரு வேலிடிட்டிக்கு இருக்குது. அதனால நான் செலுத்தின பலியும் என் ஜீவனோட அங்க என்ன பண்ணப்படுது? அங்கீகரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல வந்து. அதனாலதான் ரோமர் 12:1 நம்ம சொல்ற அந்த ஒரு ஜீவ பலியாக அப்படின்னா, நீங்க ஞானஸ்தான காரியத்திற்குள்ளான கிறிஸ்துக்குள்ளான விசுவாசத்துல யோவான் 3:16 நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஜீவன் இருக்கு இல்லையா? அதாவது 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவினிடத்துல விசுவாசமா இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஜீவன் கிடைக்குது? நித்திய ஜீவன். பிதாவின் இடத்துல விசுவாசமா இருந்தா சரிங்களா? அப்ப நித்திய ஜீவன், மானுஷீக நித்திய ஜீவனை கிறிஸ்து நம்மளுக்கு இங்க விசுவாசத்திலே கொடுக்கிறார். அதை உறுதிப்படுத்துற விஷயம் தான் உடன்படிக்கையில ஞானஸ்தானத்துல. அதனால பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின அந்த ஜனங்களுக்கு உரிய அந்த பலிகள் எல்லாம் நம்ம பலியும் நித்தியத்திற்கு அங்கீகரிக்கப்படுறதுக்கு நம்முடைய ஜீவனும் என்ன ஆயிடுது? நித்தியத்திற்கும் தேவனிடத்துல போய் சேரும். அப்ப நம்ம பலி செலுத்துற ஜீவனும் என்னவா இருக்குது? நித்தியத்துக்கு இருக்குது. நம்ம செலுத்தின பலி அங்கீகரிக்கப்படுது. எவ்வளவு நாளைக்கு? ஃபார் எவர். ஜீவனும் எவரு? எவர்லாஸ்டிங். அதனால அந்த பலியும் எவர்லாஸ்டிங்க்கு தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அந்த வகையில தான் இந்த ரோமர் 12:1 நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட் ஜீவ பலி அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திய ஜீவனை பெற்றதுல இருந்து அந்த பலியானது அங்கீகரிக்கப்படுது. ரோமர் 6:4 படிச்சீங்களா? சரி. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப ஞானஸ்தானத்துக்குள்ளாக அடக்கம் பண்ணப்படும் பொழுதுதான் நம்மளுக்கான ஒரு ஜீவன் கிடைக்குது. அந்த ஜீவன் என்னது? புதிதான ஜீவன். அப்ப பழைய ஜீவன், பழைய ஜீவன் எந்த ஜீவன் நம்மள்ட்ட இருக்கிறது? பழைய மனுஷன், ஆதாமுக்குள்ளான ஜீவன். நம்ம நம்ம என்னைக்கு சாகுறோமோ அன்னைக்கு லிட்டரலா சாகக்கூடிய ஒரு ஜீவன். சரிங்களா? ஆனா இன்பில்ட்டா நம்மளுக்கு தேவன் கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசத்துல ஞானஸ்தானத்துல புதிதான ஒரு ஜீவனை கொடுக்கிறார். அதுதான் மீட்கும் பொருளினுடைய ஜீவன். சரிங்களா? அது ஈக்குவல் டு பர்ஃபெக்ட் மேன், பரிபூர்ண மனிதனுடைய நித்திய ஜீவன். இது வந்து தேவதூதர்களுக்குரிய ஜீவன் அல்ல, ஆடு மாடுகளுக்குரிய ஜீவன் அல்ல. இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இந்த பரிபூரணமான நித்திய ஜீவன், மீட்கும் பொருளுக்குரிய அந்த நித்திய ஜீவன். இப்ப இந்த நித்திய ஜீவனை தான் ரோமர் 12:1 நம்ம பலி செலுத்தும் பொழுது அந்த பலி நித்தியத்துக்கு அங்கீகரிக்கப்படுங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆனாலும்
பழைய மனுஷன் ஒருத்தர் இருக்காரு. இதை நம்ம ஏற்கனவே போன வாரம் முன்னாடி வாரங்கள்ல வரும்பொழுது நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம். கேள்வி கேட்கிறேன், பதில் நீங்க சொல்லணும். அதாவது நம்ம இந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள வந்த பிறகு புதிய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார், இன்னொருத்தர் யார் இருக்கிறார்? பழைய மனுஷன். ஞானஸ்தானத்துல செத்து இருக்கணும், ஆனா உயிரோட தான் இருக்கிறார். அப்ப பழைய மனுஷன் ஒழியணும், புதிய மனுஷன் நாளுக்கு நாள் வளரணும். அப்படிங்கும் பொழுது நம்ம ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் செய்யக்கூடிய பாவங்கள்லாம் யார் மேல் சுமத்தப்படுது? நம்மளுடைய ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் செலுத்தக்கூடிய பலிகள் எல்லாம் யார் யார் மேல் சுமத்தப்படுது, யார் மேல் எண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி பாருங்க. நம்ம ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் செய்யக்கூடிய ஒரு சில பாவங்கள் இருக்கு இல்லையா, அது புதிய மனுஷன் மேல பண்ணா அக்கௌண்டபிலிட்டி வந்துச்சுன்னா அப்ப அங்கே அது என்ன பலியா அங்கீகரிக்கப்பட முடியாது, பரிசுத்த பலியா அங்கீகரிக்கப்பட முடியாது. சரிங்களா? அதனாலதான் தேவன் நம்மளுக்கு அற்புதமான ஒரு கான்செப்டா வச்சிருக்கிறார். எப்படின்னா, பழைய மனுஷனும் இருக்கிறான், புதிய மனுஷனும் இருக்கிறான். இருக்கிறானா இல்லையா? இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். அப்ப அப்ப தேவன் இந்த அட்வான்டேஜ என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த லேக்கன் 44க்கு மட்டும் 1,44,000 பேருக்கு பத்தி ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சோம்னா நம்மளுக்குள்ளான பழைய மனுஷன் போக்காடு மாதிரி அவன் மேல சுமத்தப்படும். அவன் லிட்டரலா மறிச்சிடும். சரிங்களா? வனாந்தரத்தில் அங்கே சொல்லப்படுது. இங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5 வசனத்துல பாத்தீங்கன்னா, அவனுடைய மாமிசத்தின் அழிவுக்காக சாத்தானிடத்தில், அப்படின்னா எதிராளியின் இடத்துல ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லப்படுது. சரிங்களா? எதிராளி யாருன்னா மாமிசம். அந்த மாமிசத்தின் அழிவுக்காக அவனுடைய எதிரி வெளியில இல்ல, சாத்தான் இல்ல, நம்மளுக்கு எதிரி யார் தான்? இந்த பலியின் ஜீவியத்துல நம்மளுக்கு எதிரி யார் தான்? அந்த எதிராளி யார் தான்? பழைய மனுஷன் தான் எதிராளி. ஆமா, அவன் மேலே சுமத்தி அவனை மரண பரியனும் வனாந்தரத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. லிட்டரலா திரள் கூட்டம் போகுது, ஆனா நம்மளுக்குள்ள தேவன் இப்படிப்பட்ட ஒரு கவுண்டபிலிட்டியை பண்ண தர்றாரு. அதனால அவருக்கு ஈஸியா இருக்கு. இல்லைன்னாக்க நம்ம பர்ஃபெக்டா கிறிஸ்து மாதிரி ஒரு பாவம் கூட செய்யாம இருந்தோம்னா ஓகே. ஆனா நம்மளுக்கு தேவன் என்ன பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறாருங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சோம்னா பழைய மனுஷன் மேல கவுண்ட் ஆகுது. நம்ம செய்யற எல்லா பரிசுத்தமான பலிகளும் யார் மேல அங்கீகரிப்புக்குள்ள போயிருது? யார் மேல அந்த இதாயிருது? புதிய மனுஷனுக்குள்ள போயிருது. அப்ப அது பலியின் ஜீவியத்துல புதிய மனுஷனுடைய பலிகள் எல்லாம் சுகந்த வாசனையா, நாம் லிட்டரலா சாகிறதுக்கு முன்னாடியே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வாசனை போகும். பரிசுத்த ஸ்தலத்துலதான் பலி செலுத்தலாம். அதெல்லாம் எங்க போயிட்டு இருக்கும்? மகா பரிசுத்த. அது எதை அடையாளப்படுத்துது? மகா பரிசுத்த ஸ்தலம் எதை அடையாளப்படுத்துது? பரிசுத்த ஸ்தலம் எதை அடையாளப்படுத்துது? பரலோகம். அப்ப பரிசுத்த ஸ்தலம் அது ஆசாரியர். நம்ம இங்க பரிசுத்த ஸ்தலத்துல அந்த முதல் திரையை தாண்டறதுங்கிறது உடன்படிக்கை ஜீவியங்கிறது அந்த முதல் திரை. அதாவது பிரகாரத்துக்கு வெளியில உள்ள, பலிபீடத்துக்கு வெளியில உள்ள திரை அல்ல, அது மனம் திரும்புதலுக்கான ஒரு திரை. இங்க தேவனோடு உடன்படிக்கை பண்ற திரை எதுனாக்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த திரை. இதுதான் நம்ம நல் மனசாட்சியின் உடன்படிக்கைங்கிற அந்த திரைக்குள்ள போகும்போது நாம் இந்த புதிய மனுஷனும் இருக்கிறான், பழைய மனுஷனும் இருக்கிறாங்கிற அந்த ஒரு அங்கீகரிப்புக்குள்ள வர்றது எங்கன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்பொழுதுதான் அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் எல்லாம் போக்காடுக்குரிய ஒரு விஷயமாக தேவன் அது மேல சுமத்தினாலும், புதிய மனுஷனுக்கான பலிகள் எல்லாம் தூப பீடத்துல செலுத்தும் போது அது சுகந்த வாசனையா எங்க போயிருக்கு? தேவன் அங்கீகரிச்சிருக்கிறார். அப்படி அங்கீகரிக்கப்படுற அந்த பலிதான் விசேஷித்த பலிகள். இது இங்க இருந்து போய் அங்க தேவனிடத்துல அங்கீகரிக்கப்படுறதுனால அப்ப நான் பரலோகம் அசூசியா இருக்கா? நம்ம போய் நம்மளுடைய பலியை அங்கீகரிக்கிற அளவுக்கு, அங்கே பரிசுத்தப்படுத்துற அளவுக்கு அப்படிலாம் இல்லை. அப்பனா கிறிஸ்துவனுடைய பலி பர்ஃபெக்டா இருக்கு, அதுல பரிசுத்தமும் இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நம்மளுடைய பலியும் பரிசுத்தமா இருக்கிறத தேவன் ஒரு பழைய மனுஷனுக்குள்ள வச்சு அந்த புதிய மனுஷனுக்கான அங்கீகரிப்பு கொடுக்கறதுனால அந்த பலியுமே பரிசுத்தமாக அங்கீகரிக்கப்படுது. அங்கீகரிக்கப்படுவது எந்த விஷயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்குனா, விழுந்து போன தூதர்களும் சாத்தானுக்குரிய விஷயம் அங்கே என்ன ஆயிருக்கு? வானமண்டலத்தில் அசூசியா இருக்குல்ல, அவைகளுக்குரிய பரிசுத்தத்துக்கான பலிகளாக அங்கீகரிக்கப்படுது அப்படிங்கிறதா விஷயம். சரிங்களா? பரலோகத்துல தேவன் பரிசுத்தமா இருக்கிறார். அவர்
இருக்கிற இடமும் பரிசுத்தம், அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வானளாவிய மண்டலத்துல யார் இருக்கிறார்? சாத்தான், விழுந்து போன தூதர்கள். இவர்களுக்குள்ளான விஷயத்துலதான் இங்க அசூசியா இருக்கு. அததான் விசேஷித்த பலிகளினாலே அங்கே தேவன் நம்மளை கொண்டு போய் நிறுத்துறார், அவங்கள நிராகரிக்கிறார். இது கூட ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22ல 17-18 படி. உன் சந்ததியார் எங்க சுதந்திரித்துக் கொள்வார்கள்? அப்ப சத்துரு வானத்துல யார் இருக்கிறா அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு தான் இப்ப யார் போறாங்க? இந்த பூமியில இருக்கிற மனுஷீக தன்மையில இருக்கிற நாமெல்லாம் அங்கே போய் பொசிஷன் எடுக்க போறோம். அது வானத்து நட்சத்திரம். அங்கே விழுந்து போன தூதர்கள் அங்கே அவங்களும் நட்சத்திரங்கள் தான். அப்ப அவங்க நிராகரிக்கப்படுறாங்க, சாத்தானும் நிராகரிக்கப்படுறான். அந்த பொசிஷனை எடுக்கிறதுக்கு தான் இப்ப யார் போறாங்க? நாமும் கிறிஸ்துவும் போறோம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதான் அபிரகாமினுடைய சந்ததி சத்துருக்கள் வானத்துல, அதே மாதிரி பூமியில மாமிசீக இஸ்ரேலர்கள் அப்படின்னு கூட நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நம்ம எல்லாமே ஆவிக்குரிய விஷயங்களாகவே பாக்குறதுனால இந்த இடத்துல நம்மளுடைய விஷயம் என்னன்னா அந்த கேள்விக்கான பதில் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பழைய மனுஷனை ஒடுக்கி புதிய மனுஷனுக்கான ஜீவியத்துல நாளுக்கு நாள் வளர வளரதான் பழைய மனுஷனுடைய பாவம் இல்லா தன்மைக்குரிய ஜீவியத்துக்குள்ள அவனை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கணும். பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளால, ஆனா பாவம் செய்யாமல் இருக்கணுங்கிறது நம்ம மேல எழுதப்பட்டிருக்கிற நிர்பந்தம். சரிங்களா? இப்ப இதுதான் இப்ப இங்க உயில்ல கிடைச்சிருக்கிற ஒரு ப்ராஃபிட். என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, இந்த உயில எழுதினவர் அப்படின்னா உயில்ல என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா முழு நியாயப்பிரமாணத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னு. சரிங்களா? அது மட்டும் எழுதி வச்சிருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு எழுதி வச்சிருக்கிறார். அது மட்டும் எழுதி இருக்கிறார். இப்ப படிச்ச பலிகள், எல்லா வகையான பலிகளையும் எழுதி வச்சிருக்கிறார். இவைகள் எல்லாத்துக்கும் எழுதி வச்சவரு அதுக்கான ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். என்னென்ன நியாயப்பிரமாணம் இருக்கோ அத்தனை நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி முடிக்கும் போது எல்லாமே என்னவா தான் இருக்கும்? அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற கிறிஸ்து என்னும் தலை பிளஸ் யார் தான்? சரீரமாகிய சபை. அப்ப அப்படிங்கும் போதுதான் இப்ப எழுதினவர் இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டாந்து மோசகிட்ட கொடுத்தது யாரு? அந்த 10 கட்டில எழுதி கொடுத்தாராம்ல, பிதாவா குமாரன்? அப்ப எழுதி கொடுத்தவர் இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? சரிங்களா? அப்ப அவர் எழுதி கொடுத்தவர் தான் இப்ப நம்ம படிச்சோம் வசனத்துல, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல படிங்க. இல்ல 15ல இருந்து படிங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கைன்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் காலம். சரிங்களா? ஓகே, படிங்க. பாருங்க, அதை நிவர்த்தி செய்வதற்காக அவர் என்ன ஆக வேண்டியிருக்கு? நியாயப்பிரமாணத்தின்படி மரிக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து வாசிங்க. அழைக்கப்பட்டவர்கள் யார்? இப்ப ஆபிரகாமா? சபை. லாக் அண்ட் 44 மட்டும் தான், திரள் கூட்டமும் இல்லை. அந்த அழைப்புக்குள்ள வந்து அவங்க நிராகரிக்கப்பட்டவங்க தான். சரிங்களா? அப்ப அழைக்கப்பட்டவர்கள்னா அந்த ஒன்லி காலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய லாக் அண்ட் 44 தான் அந்த பர்ஃபெக்ட் அழைப்புக்குள்ள இருக்கிறாங்க. மற்றவங்களாம் அழைத்ததுக்கு வந்துட்டு அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போனவங்க தான். ஆகவேதான் அந்த அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தத்திற்குரிய பாக்கியவான்கள் எத்தனை பேர் தான் அழைக்கப்பட்டது? லாக் அண்ட் 44. படிங்க. அப்ப புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்னன்னா பிதாவோடு பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற கனமகிமை சாகாமைக்கான வாக்கு தத்தங்கள் எல்லாத்துக்குமே நம்முடைய ஆண்டவர் தான் என்னவாகவும் இருக்கிறார், மத்தியஸ்தரா. அது உலக ஜனங்களுக்கான ஆசீர்வாதமா இருக்கட்டும், முற்பிதாக்களுக்கான ஆசீர்வாதமா இருக்கட்டும், திரள் கூட்டமா இருக்கட்டும், விசேஷ விதமா நமக்கு தான் ரொம்ப பெரிய கிருபை, ரொம்ப பெரிய இரக்கத்தை காமிச்சிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய மீட்கும் பொருள்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு முற்பிதாக்கள் பூமியில ராஜாக்களா இருப்பாங்க, திரள் கூட்டம் அவங்க ஆவிக்குரிய ஜீவிகளா இருப்பாங்க, உலக ஜனங்கள் இந்த பூமியில ஒரு ஜனங்களாக இருப்பாங்க நித்திய ஜீவனோட.
அதே மீட்பு பொருளை சரியான முறையில பயன்படுத்தினதுனால அந்த நித்திய ஜீவனுக்கான விஷயத்தை சரியான முறையில புதிய மனுஷனுக்குரிய பலியை செலுத்துறதுனால அதே நித்திய ஜீவனுக்கான விஷயத்துல தேவன் ஒரு குரூப்பை மட்டும் அதிகமான கிருபையும் இரக்கத்தையும் காமிச்சு அந்த பலியை அங்கீகரிச்சு லேக்கன் 44க்கு மட்டும் ஒரு வசந்த சாந்தனத்தை கொடுக்குற சாணத்தை கொடுக்குறார். அதுதான் பெட்டர் சாக்ரிஃபைஸா அங்கீகரிக்கிறது. அதுதான் விசேஷித்த பலிகள். அந்த விசேஷித்த பலிகளுக்கான டைமிங் கூட இருக்குது. எப்பையில இருந்து அந்த விசேஷித்த பலிகளுக்கான டைமிங் இருக்கு. பெந்தகோஸ்தே நாள் முதல் தான் அந்த ஒரு அங்கீகரிப்புக்கான ஒரு காரியம் ஸ்டார்ட் ஆகுது. எப்ப முடிய போகுது? லேக்கன் 44 என்னைக்கு முடியறாங்களோ அத்தோட அந்த விசேஷித்த பலி முடிஞ்சிடும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்குள்ளாக நம்ம இந்த ஒரு பலிகளை செலுத்துவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அப்ப நம்மள்கிட்ட இப்ப கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளாக விசுவாசிக்கும் போது, கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் அதை நித்திய ஜீவ பலியாக செலுத்துறோம். இன்னொன்னு பரிசுத்த பலியாக செலுத்துறோம். சரிங்களா? சரி, இந்த பரிசுத்த பலி எப்படி செலுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாமிசத்துல விழுந்து பாவம் செய்கிற அந்த ரேஷியோ இருக்குல்ல, ரேஷியோ அது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவை தாண்டும் போது திரள் கூட்டமா ஆயிரும். அது என்ன ரேஷியோவா இருக்கலாம்? இல்லைன்னா ஒரு சொல்லுங்க, லேக்கன் 44 திரள் கூட்டமா அப்படியா? அந்த கரையினுடைய பெர்சன்டேஜ் கேட்கிறேன், இல்லைன்னா மடங்கு கேட்கிறேன். இப்ப நம்ம திரள் கூட்டம் ஆகிறதுக்கான ஒரு சபையும் ஒரு சில பாவம் செய்யுது, அதுக்கு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு. திரள் கூட்டமும் பாவம் செய்யுது, அதுக்கு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம அல்லது எத்தனை மடங்கு நம்ம எப்படி சொல்றீங்க? சரிங்களா? அதாவது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதுல அட்லீஸ்ட் 30, 60, 100 கொடுத்தது யாருதான்? கிரைஸ்ட் மட்டும்தான். 60%, 60 மடங்கு பெர்சன்டேஜ் இல்ல, 60 மடங்கு கொடுத்தது யாருன்னா அப்போஸ்தலர்கள், ஒரு சில முக்கியமான தேவனுடைய இதை ரொம்ப வைராக்கியமா செயல்படுத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கலாம். ஆனா நம்மள மாதிரி ஆளுகிட்டலாம் தேவன் எவ்வளவுதான், எத்தனை மடங்கு தான் எதிர்பார்க்கிறாரு? 30க்கு மேல. சரிங்களா? சரி, இப்ப 30க்கு கீழே ஒரு மடங்கு குறைஞ்சிச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? சரிங்களா? இதானே விஷயம். சரி, இத வந்து அந்த ஒரு மடங்கு மிஸ் ஆனதுனால, இந்த ஒரு மடங்குங்கிறது பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வசனம் இருக்கான்னு கேக்குறீங்களா? 30 மடங்கு 60 மடங்கு இருக்கா? ஓமைதான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது 1, 30, 60, 100. சரிங்களா? ஆனா தேவன் 30 கொடுத்தாலும் 60 கொடுத்தாலும் அது 100ஆ தான் கவுண்ட் பண்ணிக்கிறார். அது பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஜஸ்ட் கேள்வியை கேட்டுவிட்டேன். சரிங்களா? ஓகே, அப்ப 29 மடங்கு தான் நம்ம எடுக்கிறோம். அந்த ஒரு மடங்கு மிஸ் ஆகுதுன்னா தேவன் என்ன பண்ணுவார்? அது சரி, ஓகே. ஆனா அந்த ஒரு மடங்குனால நம்ம மிஸ் ஆகிறோம். பக்கத்துல வந்தாச்சு. அதாவது நம்ம ஒரே ஒரு மடங்கு மட்டும், ஒரு விதைக்கு ஒண்ணுதான் கொடுக்குறோம்னு வச்சுங்க பலன். அறிந்து பேசுறது நீங்க 30க்கு மேல இருந்தாதான், 30க்கு மேல இருந்தாதான். பரிந்து பேசுறது இல்ல, ஆமா பரிந்து பேசுறது அட்வொகேட். சரிங்களா? பாருங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த 30 மடங்கு வந்துட்டாரு, கொஞ்சம் ஓகே பண்ணுங்க அப்படிங்கிறதா 30க்கு மேலதான் பண்ணுவார். 30 கீழே உள்ளவங்களுக்கு திரள் கூட்டத்துக்கு இப்ப பண்ண மாட்டார். அவர் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. மகா ஓத்திர காலத்துல தான் அவங்களுக்கு பண்ணப்படும். ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்படுது வெளிப்படுத்தல் 7, 13, 14வது வசனத்துல அவர்கள் மகா ஓத்திரத்துல போயிட்டு ரத்தத்தினால் அங்கே தோய்த்தெடுக்கப்படுவார்கள். இப்ப தோய்த்தெடுக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா, லேக்கன் 44 மட்டும்தான் இருக்கு. வந்து திரள் கூட்டத்துக்கு அறவே இல்லை. அவங்க உடன்படிக்கையின் ஜீவியத்தில் பொருத்தனைகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. எதிர்பார்த்த மடங்கு நிறைவேற்றல. பலன் கொடுக்கணும். எவ்வளவு பலன் கொடுக்கிறது? ஏராளமா. அது அட்லீஸ்ட் 30 மடங்கு. 29 கொடுத்தீங்கனாலும் அது மிஸ் ஆகும். அப்ப அந்த பரிசுத்தமான பலியா தேவன் அங்கீகரிப்பதற்கு தேவன் ஒரு பார்டர் மார்க் வச்சிருக்கிறாரு. அது எவ்வளவு? 30 மடங்கு.
நம்ம இதுல பாஸ் மார்க் எவ்வளவு? தேவன் 30 தான் வச்சிருக்காரு. சரிங்களா? அப்ப இத நம்ம இதுல ஒண்ணு மிஸ் ஆகுறோம்னா இதை எப்படி தேவன் கொஞ்சம் எப்படி பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையினுடைய மன்னா படிச்சீங்களா? படி. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன தேதி? 13 தானே? 6 படி. இன்னைக்கு தான் 11 மன்னா. பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். 1 பேதுரு 4:14. தேவனுடைய சத்திய ஊழியத்தில் ஈடுபடும் போது ஒருவருக்கு உண்டாகும் வியாதியோ அல்லது எவ்வித அசௌகரியமோ அது அவன் விசுவாசத்தையும் தேவன் பேரில் உள்ள அவன் அன்பையும் பரீட்சிப்பதற்காக தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட உபத்திரவம் இல்லாமலோ அல்லது நம் வியாதி ஏதோ அதிர்ஷ்டவசமாக நீக்கப்பட்டு விட்டாலோ சத்திய ஊழியத்தில் எந்த அளவுக்கு நாம் வலியின்றி செய்கிறோம் என்பது நமக்கு புரியாததாக இருக்கும். எனவே எந்த வியாதியோ உபத்திரவமோ மனவேதனையோ சத்திய ஊழியத்தின் நிமித்தம் ஒருவருக்கு உண்டாகும் போது அதை பொறுமையுடன் சகிப்பதன் மூலம் தேவன் பேரில் அவன் கொண்டுள்ள விசுவாசத்தை காட்டுகிறான். நம் இரட்சகரும் பேதுருவும் சொன்னது போல இப்படிப்பட்ட உபத்திரவத்திலே சந்தோஷப்படுகிறோம். ஓகே, இப்ப என்னன்னா சத்தியத்தின் நிமித்தம் வர்ற பாடுகள் தான் நம்ம 30 மடங்கு பலன் கொடுக்க முடியும், 60 கொடுக்கலாம். அது எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கன்னா அது சத்தியத்திற்குள்ளான ஜீவியத்துல என்னென்னலாம் நீங்க பலி செலுத்துறீங்களோ அதெல்லாம் பரிசுத்த பலியாய் 30 மடங்கு நீங்க கொடுத்தாதான் அது அங்கீகரிக்கப்படும். ஓகே, ஆனா இப்ப நல்லா கவனிங்க, நம்ம அந்த 30க்கு கீழே 1 மடங்கு குறைகிறோம்னு வைங்களேன், 29. இப்ப 29 மடங்குல இருக்கும்போது நம்ம பார்டர்ல என்ன ஆயிட்டோம்? ஃபெயில் ஆயிட்டோம். லேக் அண்ட் 44 ஆகுறதுல ஃபெயில் ஆயிட்டோம். இப்படி ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு விஷயத்துல தான் தேவன் என்ன பண்ணுவாரா? பாஸ் மார்க், கிரேஸ் மார்க் போடுவார். சத்தியத்தின் தான் வராது. போயிட்டே இருப்போம், எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி கொடுத்து கை கால் முடிஞ்சு கூட போகும். இதுல தேவன் எனக்கு ஏதோ ஒரு பாடம் வச்சிருக்கிறாருன்னு உணர்ந்து அதற்கான ஜீவியத்துல நீங்க வாழணுங்கிறதா இந்த ரீப்ரிண்ட் சொல்லுது. இந்த மன்னா சொல்லுது. என்ன சொல்லுது? சத்தியத்துக்குள்ளாக உள்ள பாடுகளை பத்தி பேசலைங்க. வியாதி படிங்க, முதல் வரியிலிருந்து படிங்க. தேவனுடைய சத்திய ஊழியத்தில் ஈடுபடும்போது ஒருவருக்கு உண்டாகும் வியாதியோ அல்லது எவ்வித அசௌகரியமோ. அப்போ சத்தியத்துல நடக்கும்போது யாராச்சும் அடிக்கிறாங்கன்னா அது பலியா அங்கீகரிக்கப்படும். நம்ம செய்யற ஊழியங்கள் டைம் நம்மளுடைய திறமையெல்லாம் செலுத்துறோம்னா அது பலியா அங்கீகரிக்கப்படும். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு நோய் வருதுன்னா இது யார் அனுமதிக்கிறது? அப்ப இந்த நோயிலும் நீ என்ன ஆகுன்னு சொல்றாரு? இல்ல, நெட்ல ஆவிக்குரிய நோயை சொல்லுங்க. நெட்ல ஆவிக்குரிய நோயை சொல்லுங்க. சரிங்களா? இது நம்ம வாழ்க்கையில பவுல் எடுத்துக்கணும். அவருக்கு பெரிய நோயே கண்ணு தெரியாது. அதனாலதான் அவர் என்ன சொன்னார்? எனக்கு அவருடைய கிருபை போடும். அந்த கிருபையினால நான் 30 இல்ல 60 100 ஆயிட்டேன்ட்டார். 100 அளவுக்கு இதானது இந்த கண்ணு தெரியாம இருந்ததுனாலதான். ஏன்னா அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த 100ங்கிறது எப்படி சொல்றோம்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல. அப்ப கிறிஸ்துவ பர்ஃபெக்டா பின்பற்றி 100 மடங்கு சக்சஸ் ஆன ஒரு ஆதாமுக்குள் பிறந்த ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னா பவுலை நம்ம நிச்சயமா சொல்லலாம். மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியல, அவர் சொன்ன வார்த்தையை வச்சு நம்ம சொல்றோம். ஓகே, அதுக்காக நம்ம கிறிஸ்துவுக்கு மேலெல்லாம் சொல்லிட முடியாது, சொல்றதுக்காக சொல்றேன். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லாஸ் வருது. ஒரு பிசினஸ் பண்றோம், லாஸ் ஆகுது. இல்ல மற்ற ஊழியத்துக்குள்ள போறோம், ஒரு ஃபெயிலியர் ஆகுது. சரிங்களா? ஊழியத்துல போகும்போதே ஃபெயிலியர் ஆகும் நிறைய விஷயங்கள். ஒருத்தர் ஊழியத்துக்கு வராரு, லேப்டாப் எடுத்துட்டு வருவாரு, திரும்ப ஊழியம் முடிச்சுட்டு போறாரு, பேக்கை மேல வச்சுட்டு பஸ்ல வச்சுட்டு போறாரு. போகும்போதே வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக் எடுத்துட்டு போயிட்டான். 1 மணி நேரம் கழிச்சு தேடுனா அந்த பேக் ரோட்ல கிடக்கு. லேப்டாப் பார்க்கறாங்க, அங்கேயிருந்து ஃபோன் வருது. என்னங்க தெரியல. அப்ப இவர் எதுக்கு போனாரு? அந்த லேப்டாப் எதுக்கு பயன்படுத்துறாரு? ஊழியத்துக்கு பயன்படுத்தினா தேவன் தானுங்க பாதுகாப்பு கொடுக்கணும். பாருங்க, இதே பவுல் அவரு இதுல சொல்லும்போது அவரு 39 அடி வாங்கினேங்கிறாரு, கல்லால் அடிப்பட்டேங்கிறாரு. ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, கல்லரால் வந்த சேதம்
நான் குளிரிலையும் பாடுபட்டேங்கிறார், நிர்வாணமா இருந்தேங்கிறார். என்ன நிர்வாணம் அவருக்கு? திருநவன் ட்ரெஸ்ஸையும் பிடிங்கிட்டான், போர்வையும் பிடிங்கிட்டான், குளிர்ல நடுங்கிட்டு இருந்திருக்காரு ட்ரெஸ் இல்லாம. இவர் எந்த ஊழியம் பண்ண போறாரு? குடும்பம் பார்க்க போனவரா? அவர் போனாருனாலே என்ன ஊழியத்துக்கு ஒத்தி போவார்? அப்ப தேவனுடைய ஊழியம், சரிங்களா? சுவிசேஷ ஊழியம், சபையினுடைய பக்தி விருத்திக்கான ஊழியம், இந்த ரெண்டு விஷயம் தான் அவர் வாழ்க்கையினுடைய முழு குறிக்கோளே. இந்த ஃபுல்லா வேற ஏதாச்சும் பர்சனலா ஏதாச்சும் இருந்திருந்தாரு ஒண்ணு கூட இருக்கா பவுலினுடைய விஷயம். அப்ப அந்த ஊழியத்துல அவர் சேர்த்து வச்ச காசெல்லாம், அவர் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசெல்லாம் இருக்குதான் தேவனுடைய ஊழியத்துக்கு. அந்த காசு, போர்வை, ட்ரெஸ், ஊழியத்துக்கான காசு எல்லாமே அவுட். அப்ப இது யார அனுமதிக்கல? இப்போ இந்த சூழ்நிலையில் நீ எனக்கு ஊழியம் பண்ணுங்கிறதான் விஷயம். அப்ப அது பவுல விட்டுருங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நம்ம 28, 26, 29 இருக்கிறோம்னா, ஒருவேளை இந்த மாதிரியான பாதிப்புலாம் வருதுன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் சோதிக்கப்பட்ட பின்பு என்ன ஆயிடும்? யாக்கோபு 1:12 படிக்கிறோம். 11:12 படிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஓகே. ஒருவேளை இப்படி சத்தியத்தின் நிமித்தம் இல்லாம அந்த காரியத்துல நம்ம வாழக்கூடிய அந்த ஒரு எல்லா விஷயமுமே தேவனுக்காக இருக்கக்கூடிய ஒரு காரியத்துல அது இழந்து போகக்கூடியதோ அல்லது மற்ற நோய்வாய்ப்படுறதோ மற்ற ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னா, அது கூட தேவன் என்ன பண்ணுவாரா? நம்மளுக்கு கிரீடத்தை பெறுவதற்காக எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த கிரேஸ் மார்க்கை கொடுத்து இதெல்லாம் அனுமதிக்கிறார். ஆனா இந்த இந்த சோதனை எதனால வருது? எதனால வருது? தொடர்ந்து வாசிக்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே எழுப்பப்பட்டு கொண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப நம்ம இந்த 28, 29னா மடங்குனா அவனவன் நம்மளுடைய பின்வாங்குதலுக்குரிய விஷயத்துல நம்ம எதிர்பார்த்த அந்த மடங்கை அடையாமல் நம்ம பின்வாங்குறோம். நம்முடைய மாமிசீக உலக பிரகாரமான மற்ற ஏனைய காரியங்கள்னால இதாகும்போது தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில வர்றத வசனம் சொல்லுது. அப்ப சோதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவனவன் தன் தன் சுய இச்சையினால் சோதிக்கப்படும் பொழுது தேவன் ஒரு டெஸ்ட்டை வச்சு அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றதுக்காகவே கிரேஸ் மார்க் நம்மளுக்கு 1-2 மடங்கு எக்ஸ்ட்ரா போட்டு என்ன பண்றாரு? அந்த 28, 26, 24 இருந்தீங்கன்னா நம்மளை கொண்டாந்து எங்க வச்சிடறாரு? 30 மடங்கு கனி கொடுக்கிறவர்களாய் கொண்டாந்து வைக்கிறாரு. ஆகவே இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில அட்லீஸ்ட் அந்த பரிசுத்தமான பலி எத்தனை மடங்கா இருக்கணும்? 30 மடங்கு. சரிங்களா? ஓகே. நம்ம இந்த பாடத்துல ஒரு கேள்வி கேட்டோம். கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுது. சரிங்களா? அப்ப மேக்சிமம் எதனால சுத்திகரிக்கப்படும்? சத்திய வசனத்தினால். எப்படி? வசனத்தினால பரிசுத்தமாகும். அப்படின்னா வசனம் கேட்கிறோம், நம்ம உடனே பரிசுத்தமாயிடுறோமா? சரிங்களா? அப்ப நம்ம சத்திய வசனம் கேட்கும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுறோம், உள்ளார்ந்த சிந்தையில சுத்திகரிக்கப்படுறோம், அவ்வளவுதான். ஆனா அதை கிரியையில காமிக்காத வரையும் என்னதான் உள்ளார்ந்த சிந்தையில சுத்திகரிக்கப்பட்டிருந்தும் புது சிருஷ்டி நம்மளுக்குள்ள தெரிந்த புத்தியோடு இருந்தும் அதை கிரியையில காமிக்காத வரையும் அது பலியாக அங்கீகரிக்கப்படாது. அப்ப இந்த சத்தியத்துல மகாபரிசுத்தமான விசுவாசமா இருக்கிற சத்தியத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, எப்படி வாழணும், எப்படி தேவ நீதியை நிறைவேற்றணும், எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு எஸ் ஆர் நோ அப்படிங்கிற பதிலுக்கு எஸ் எஸ் எஸ்ங்கிற பதில் மட்டும் வந்துட்டு இருக்கு. இதுல சத்தியத்தில் இதெல்லாம் நோ நோன்னு வரும், அதெல்லாம் விட்டுறணும். இதுல எஸ் 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 வருது, அதை செய்யணும். சரிங்களா? இதெல்லாம் செய்யணும்னு ஒரு லிஸ்டே போட்டிருக்காரா? அப்ப லிஸ்ட் போட்டதுல நம்ம எத்தனை மடங்கு இப்ப கொடுக்கணும்? இப்ப 30 மடங்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்ப நம்ம இன்னும் அதிகப்படியா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அதிகப்படியான கனிகள், அதான் 30 மடங்குங்கிறது என்னன்னா, நீங்க அந்த ஓமையில போய் பாத்தீங்கன்னா யூஃபுல் அப்படின்னு பலன் கொடுக்கிறவர்கள் அப்படின்னா அந்த ஒரு ஒரு விதைக்கு என்னது 30 மடங்கு 60 மடங்கு.
அப்ப நம்ம அதிகப்படியாக சத்தியத்திற்குள்ளான ஜீவியத்துல நம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும் பொழுது, இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது, நம்முடைய பலிகள் எல்லாம் பரிசுத்த பலியாக கனி கொடுக்க அந்த கனிகள் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்படுது. ஆனா நம்ம செய்யற பாவம் தேவன் என்ன பண்ணிடுறாரு? மன்னிக்கிறார்ல. அததான் இந்த வசனத்துல படிக்கிறோம். கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுது. அப்ப நம்ம ஒருவேளை 29% மடங்கு நம்ம எடுத்துட்டு இந்த ஒரு மடங்கு இருக்கு இல்லையா, அந்த ஒரு மடங்குல இந்த மாதிரியான சோதனைக்குள்ளாக போகும்பொழுது அந்த ஒரு மடங்கு ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளுக்கான அந்த குறைகளை தேவன் என்ன பண்ணிடுறாருன்னா, அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே அந்த பாவங்களை மன்னிக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சில பாவங்கள் அல்ல, சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அப்ப கொஞ்சம் குறைய எல்லாம் எதனால் சுத்திகரிக்கப்படுது? நாம் ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள் வந்து நித்திய ஜீவனை பெற்று அந்த பலிகளை பரிசுத்தமாக செலுத்தும் பொழுது நாம் செய்கிற பாவங்கள் எல்லாம் எதனால் அந்த நம்ம அந்த பர்ஃபெக்டான பலி செலுத்துவதற்கான 30 மடங்கு 60 மடங்குக்காக அங்கீகரிக்கப்படுறோம்னா, கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால கொஞ்சம் குறைய ரத்தத்தினால நாம் பாவ மன்னிப்பு அடைகிறோம். இதற்கு பேர் தேவன் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நம்மளை சுத்திகரிக்கிற அந்த பலிக்கு, சரிங்களா, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி எடுக்கிற அந்த பலிக்கு, இதே பலிதான் உலக ஜனங்களுக்கும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவங்க 1000 வருட அரசாட்சியினுடைய ஒரு பகுதியில் அவங்க எழுந்து வருவாங்க. நித்திய ஜீவனோட பிரேத குழியில் உள்ளவங்க எந்திரிச்சு வருவாங்க. அவங்களும் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு. அந்த பாவங்களுக்கு நிவர்த்தி எதுல இருக்குது? ரத்தத்துலதான் இருக்கு. சரிங்களா? அவங்க ரத்தத்தினால கழுவப்படுவாங்க. சரிங்களா? அது இந்த வசனத்துக்கு பார்க்கணும். இதே திரள் கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களும் அவர்கள் மகாவோத்திர காலத்துல அந்த ஒரு காரியத்துக்குள்ள போகும்பொழுது அவர்களும் எதனாலதான் சுத்திகரிக்கப்பட்டு வரணும்? ரத்தத்தினாலதான். இது வந்து வெளிப்படுத்தல் 7:14 இருக்கு, அதை படிச்சிருக்கு. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் செய்த அந்த அந்த 30 மடங்கு சக்சஸ் ஆகாம பின்வாங்கி போயிட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய விஷயத்தை அவங்களுடைய காலத்தின் ரட்சிப்பின் காலத்துல எதை வச்சு சுத்திகரிக்க பண்ற போறாரு? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல அவங்க அந்த காலத்துல கழுவப்படுவாங்க. ஆனா இதே முற்பிதாக்கள் கூட நீங்க எடுத்துக்கலாம். முற்பிதாக்கள் நீதியை நிலைநாட்டிட்டு வந்துட்டாங்க, மீட்கும் பொருள் அவங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு. அதனால அவங்களுக்கும் அவங்களுடைய பாவங்களுக்குரிய விஷயம் அது நிவர்த்தி ஆகியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சபைக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது சூப்பர் பேர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரே ரத்தத்தை வச்சுதான் சபைக்கும் பாவத்துக்கான நிவர்த்தி, திரள் கூட்டத்துக்கும் பாவத்துக்கான நிவர்த்தி, உலக ஜனங்களுக்கும் பாவத்துக்கான ஒரே ரத்தம் தான். சபைக்கு மட்டும் ஸ்பெஷல் ரத்தம்லாம் இருக்கு, ஒரே ரத்தம் தான். அதே முற்பிதாக்களுக்குமே அது அவங்க ஆல்ரெடி நீதியை நிலைநாட்டிட்டதுனால மீட்கும் பொருளுக்குள்ளான விஷயத்துல அது ஆல்ரெடி அவங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆனா அவங்க உயிர்த்தல, அதனால நான் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு, அவ்வளவுதான். அப்ப சபைக்கான அந்த நிவர்த்திக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு சூப்பர் பேர் இருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அதாவது நம்ம கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால கழுவப்படும்ங்கிறப்ப நம்மளுடைய இலக்கு நோக்கம் முழுவதுமே பாவம் செய்யணுமா செய்யாம இருக்கிறதா? ஆனா பாவம் எவர்களுக்கு அதிகமா மன்னிக்கப்படுதோ அவர்களுக்கு என்ன கிடைக்குது? பாவம் எவர்களுக்கு அதிகமா மன்னிக்கப்படுதோ அவர்களுக்கு கிருபை அதிகமாகுது. அதுக்காக பாவம் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அப்ப யார் நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பாவம்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா கிறிஸ்துக்குள்ளான ஜீவியத்துல வந்த பிறகு நாம் கிருபை அதிகம் கிடைச்சதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா பாவம் செய்யலாம்னு சொல்ல முடியுமா? அது அல்ல. சரிங்களா? அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நாம் இங்க என்ன சொல்லப்படுது, நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, நீங்க பாவம் செய்யாதபடிக்கு. அப்படின்னா நீங்க பர்ஃபெக்டா கிறிஸ்து மாதிரி, பர்ஃபெக்டா பவுல் மாதிரி நீங்க அந்த லெவலுக்கு வாங்குங்கிறாரு. நம்மளுடைய பலவீனத்தினாலதான் பாவத்துக்குள்ள போகும்.
மாமிச இச்சை ஆசையினாலதான் இதெல்லாம் செய்வோங்கிறத நம்ம யாக்கோபுல பார்த்துட்டோம். அப்ப இதுல நம்ம பாவம் செய்யாது அப்படின்னா 100 மடங்கு நீ பர்ஃபெக்டா இருங்கிறதா தேவன் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? ஒரு சில காலத்துல நம்ம அதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நம்ம பின்வாங்கி இருக்கிறோம் அங்கங்க. சரிங்களா? அதுக்குதான் என்ன ஒரு நிவர்த்தி வச்சிருக்காருன்னு பாருங்க, படிங்க. ஒருவன் பாவம் செய்வான், ஒருவேளை அந்த கொஞ்சம் குறைய எல்லாம் சத்தியத்துல மேக்சிமம் சுத்திகரிக்கப்படணும், நம்ம சத்தியத்தின்படி ஜீவிக்கணும். அந்த கொஞ்சம் குறைய ஏதோ ஒரு சில பாவம் இருக்கு இல்லையா, அந்த பாவத்துக்கு மட்டும் தேவன் நம்மளுக்காக ஒரு சூப்பரான விஷயத்தை வச்சிருக்கிறார். அதுதான் என்னன்னு பாருங்க, படிங்க. நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. நம்மளுடைய பாவம்னா இதுல திரள் கூட்டத்துடைய பாவம்னா இல்லைங்க. இந்த இடத்துல சொல்லப்படுறது லேக் அண்ட் 44 உடைய பாவத்தின் நிவர்த்திக்கு பேர் என்ன தெரியுங்களா? கிருபை நிறைந்த பலியம். சரிங்களா? இந்த கிருபை நிறைந்த பலியில கிறிஸ்து மகாபரிசுத்த ஸ்தலத்துல அவருடைய ரத்தம் காளையினுடைய பலியாக என்ன பண்ணப்பட்டதுங்க? அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டினுடைய ரத்தமும் அதே கிருபாசன தண்டை. கிருபாசனம் என்னங்க? கிருபை. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல இருக்கக்கூடிய ஒரு பலகை அங்க போய் தெளிக்கப்படுற அளவுக்கு நம்மளுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படுறதுக்கு கிறிஸ்துவினுடைய கிருபாதார பலியினால எவ்வளவு பெரிய இறக்கமும் கிருபையை பெற்றிருக்கிறோம்னா, சபையாகிறதுக்கு இதே ரத்தத்தை வச்சுட்டு நம்ம லேக் அண்ட் 44 கனமகிமை சாகாமைக்குரிய அந்த மகிமை அடைவதற்கான பலியா அது அங்கீகரிக்கப்படும். இதே பலிதான் உலகத்துக்கும், இதே பலிதான் திரள் கூட்டத்துக்கும், மற்ற ஏனையருக்கும், சபைக்கும். ஆனா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவன் கிருபை வச்சிருக்கிறார், அந்த இறக்கம் வச்சிருக்கிறார்னா, சபையாகிற அளவுக்கு அதே ரத்தத்தை வச்சு கிருபாதார பலி. ஆனா உலகத்தாருக்கு என்ன பலின்னு பாருங்க தொடர்ந்து. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அது பலிதான். ஆனா அதே ரத்தம் நமக்கு என்ன ஆயிடுச்சு? இப்ப கிருபை நிறைந்த பலி. ஏன் கிருபை? எதனால கிருபைங்க நம்மளுக்கு? இப்ப ரோமர் 12:1 ஒரு வசனம் வரும், அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு. படிச்சிருக்கீங்களா அந்த ஒரு வார்த்தைய? அப்படின்னா என்னங்க? ஒருவேளை முற்பிதாக்கள் மேல அந்த இரக்கத்தை காமிச்சிருந்தாருனாக்க அவங்க சபையா இருப்பாங்க. ஆனா இந்த ரோமர் 12 ஜீவ பலியும் பரிசுத்த பலியையும் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை சபைக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு. அதனால நம்ம இரக்கம் பெற்றவர்கள். அதனாலதான் அந்த வார்த்தை வரும். இங்க வந்து இரக்கம்னு வருதா ரோமர் 12 அந்த இரக்கம் நம்ம மேல கிடைச்சிருக்கிறதுனாலதான் இந்த பலி, இந்த பலி, இந்த விசேஷித்த பலி, பெட்டர் சாக்ரிஃபைஸ், பரலோகத்திற்குரிய மகத்துவமுள்ள பரிசுத்தத்திற்குரிய காரியமாக அங்கீகரிக்கப்படுறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்படிப்பட்ட விசேஷமான காரியத்திற்கு நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட விசேஷமான காரியத்திற்கு ஒரு உயில் எழுதவும். சரிங்களா? அந்த உயில் எழுதினவர் நமக்காக அந்த உயில உயிர் கொடுக்கிறதுக்காக நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? மறிச்சிருக்கிறார். இப்ப இந்த உயில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அவர் மறிச்சிட்டார், அவர் உயிர் தடுத்து பரலோகம் போயிட்டார். அந்த உயில் என்ன? இதுதான் பாடத்தினுடைய கேள்வி. அந்த உயில் என்ன? உயில் எழுதியிருக்கு இல்லையா அந்த பேப்பர் மாதிரி, அது எதுன்னு கேட்டு அது ஒரு அடையாளமா. அது இல்லைனாக்கி, அந்த உயில் இல்லைனாக்கி நம்மளுக்கு இப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் பிரம்மாண்டமா பேசி நான் 1,44,000 பேர் ஆக போறேன்னு சொல்ல முடியுமா? அந்த உயில் எது அப்படின்னு கேட்கிறார். உடன்படிக்கையா? எந்த உடன்படிக்கை? இதுதான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவருடைய சரீரம் அப்பம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அடையாளம், அவருடைய ரத்தம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா அதுதான் நம்ம கிட்ட சொல்லுது. பார், எனக்காக செத்த, அது என்ன சொல்லுதுங்க? அந்த சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்ட அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி. அந்த உயில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? கிறிஸ்து இதோ சரீரமாக பிக்கப்பட்டது, இதோ அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை அந்த உயில் எழுதப்பட்ட அந்த 2 பொருள் என்ன சொல்லுது? அதுதான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதைதான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? ரொம்ப நாளாச்சு அந்த உயிலை எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு வருஷம் ஆச்சா? திரும்பவும் நம்ம அதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை பார்ப்பது மட்டுமல்ல, இந்த உயிலினுடைய தன்மையினுடைய ஆசீர்வாதத்தை எவ்வளவு பிரம்மாண்டமா நம்ம அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அடைய போறோம் அப்படிங்கும் போது அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படிக்கு இந்த உயில் நம்மளுக்காக
அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆக இதை நம்ம பார்க்கும் போதெல்லாம், இப்படிப்பட்ட ஒரு கூடுகையில நம்ம இதை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்மளை என்ன பண்ணிக்கணும், புதுப்பித்துக் கொள்கிறோம். ஏனுமே இந்த மாதிரி காரியத்தை நான் செய்ய மாட்டேன். என்ன செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்த பலிக்கான என்னென்ன விஷயம் இருக்கோ அதை அத்தனை வைராக்கியமா செய்வேன் அப்படிங்கிறத அந்த உயில் நம்மளை ஞாபகப்படுத்துது. எது அந்த உயில்? ரத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த அப்பமும் உடன்படிக்கை என்னன்னா ஞானஸ்தானம். சரிங்களா? அந்த உடன்படிக்கை பொருத்தனைகளை நிறைவேற்றுறது நம்முடைய வாழ்க்கை. சரிங்களா? ஆனா அந்த உடன்படிக்கைக்கான பொருத்தனைக்கான உயில் அப்படிங்கிறது நம்முடைய இது ஒரு குறிப்பிட்ட நாள் முடிஞ்சு இந்த உயில் எக்ஸ்பைரி ஆயிடும். எப்ப எக்ஸ்பைரி ஆகும்? நிறைவடைஞ்சோன்னா அந்த உயில் முடிஞ்சு போயிடும். பிளாக் அண்ட் ஒயிட் போர்னுடைய கடைசி பகுதி முடிஞ்சோடனே எல்லாருக்கும் பங்கு போட்டு பிச்சு கொடுக்க வேண்டிய பாகம்லாம் என்ன பண்ணிடுவார் தேவன்? நீ இந்த நட்சத்திரம், நீ இந்த நட்சத்திரம், மகிமைக்கு மகிமை வேறுபட்டு இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரங்களா இருக்குன்னு சொல்லிடுவாரு. எக்ஸ்ட்ரா ஒரு நட்சத்திரம் யாராச்சும் வர முடியல பிளாக் அண்ட் ஒயிட் போற தவிர முடியாது. சரிங்களா? படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16, 17, 18. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம் பிள்ளைகளானால் உரிமை சொத்துக்காரராமே. என்ன சொத்துக்காரர்? உரிமை சொத்துக்காரர். எதுக்கு உரிமை சொத்துக்கணும்? சுதந்திரர்னா எதுக்கு உரிமை? கனம், மகிமை, சாகாமை அப்படிங்கிற அந்த உரிமை சொத்து இருக்கு இல்லையா பரலோகத்துல, அந்த உரிமை சொத்துக்காரர். அதான் நாம் சுதந்திரரானால், சரி, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம். சரி, நீங்க பிள்ளைகளா? எப்படி? ஃபர்ஸ்ட் பிள்ளையானதான் நீங்க உரிமை சொத்துக்கே போராட முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க பிள்ளைகளா? தேவனுடைய பிள்ளைகளா? உடன்படிக்கை எடுத்து கீழ்ப்படிந்தார். ஏன் உலக ஜனங்கள் கூட அப்படி கிறிஸ்தவர் மார்க்கத்துல உடன்படிக்கைங்கிறத ஏதோ ஒண்ணு பண்றாங்க, கீழ்படுகிறாங்க. யோவான் 1:12 படிக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாத்தீங்களா? அப்ப என்ன அதிகாரம் கொடுத்துட்டாருன்னா, நீங்க கிறிஸ்து யாசுவா மெசியா உங்களுக்காக மரித்தார் என்பதை ஏற்றுக்கொள்கிற மாத்திரத்துல யோவான் 3:16 படியும் நம்ம பார்க்கும் பொழுது நாம் என்ன ஆயிடுறோம்? பிள்ளைகள் ஆயிடுறோம். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுதே, மீட்கும் பொருளை நம்ம விசுவாசிக்கும் போதே நம்ம என்ன ஆயிடும்? பிள்ளைகள் ஆயிரும். இதை கலாத்தியர்ல கூட நம்ம படிக்கிறோம் பாருங்க. கலாத்தியர் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 25, 26, 27. நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். பாருங்க, ஆண்டவரை ஞானஸ்தானம் எடுத்ததுல இல்ல, விசுவாசிக்கும் போதே நம்ம என்ன ஆயிட்டோமா? புத்திரர் ஆயிட்டோமா? அதுதான் நம்ம யோவான் 1:12 சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் எல்லாம் ஒரு ஏதோ சம்திங்ல கிறிஸ்துவ மீட்கும் பொருளா விசுவாசிக்கிறாங்க. தேவனுடைய புத்திரர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் ஆனால் அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கையின் ஜீவியத்துல பொருத்தனைகளை நிறைவேற்றினாதான் உரிமை சொத்துக்காரர்கள், சுதந்திரர். சரிங்களா? தொடர்ந்து அடுத்த வசனத்தை படிங்க. கலாத்தியர்ல தேவனுடைய இதுல இங்க படிங்க. ஏனெனில் உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. பாருங்க, நீங்க எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த உடன்படிக்கை ஜீவியத்துல கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களோ, ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் தரித்துக் கொண்டால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்புல தான் சுதந்திரருக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்குது. பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கான ஒரு வாய்ப்பே கிடைக்குது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக உடன்படிக்கை எடுத்து கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒவ்வொருவருமே புது சிருஷ்டி அப்படிங்கிற கிறிஸ்துவுக்குரிய அந்த சிந்தை நம்மளுக்குள்ள வந்துருது. அந்த அங்கீகரிப்பினுடைய அடுத்த லெவல் தான் இப்ப நம்ம என்ன என்ன தன்மைக்குள்ளாக அங்கீகரிக்கப்படுறோம்னா, பிள்ளைகளை தாண்டி உரிமை சொத்து எனக்கு இருக்கு அப்படிங்கிற உரிமை கொண்டாடுற அந்த கல்வி நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப அந்த உரிமை சொத்து என்னது? நம்மளுக்கான வாக்குத்தத்தத்தின் உரிமை சொத்து தேவன் கொடுக்கிறேன்னு சொன்னாரே, அது என்னது?
கனம் மகிமை சாகம். சரிங்களா? இப்ப அவங்க ரோமர் 8:17. அப்ப நம்ம பிள்ளைகள்னா கிறிஸ்துவ விசுவாசிக்கிற மாத்திரத்திலே நம்ம பிள்ளைகள். ஆனா சுதந்திரத்துக்குரிய ஒரு விஷயத்துல ஞானஸ்தானம் கிறிஸ்துக்குள்ளான புது சிருஷ்டி வாய்ப்பு. அப்ப அந்த புது சிருஷ்டி வாய்ப்புக்குள்ள வர்றவங்க தான் சுதந்திரத்துக்குரிய நான் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்கான முதல் படியை எடுத்து வச்சாச்சு. அப்ப இனிமே நம்ம பரிசுத்தத்தையும் ஜீவபலியை தொடர்ந்து செலுத்தி முடிச்சீங்கன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரமாகிய அந்த பங்கு இருக்கு இல்லையா, உங்களுடைய மரணத்துல நிச்சயமாவே பெற்றுக் கொள்வீங்க. ஒருவேளை நீங்க அந்த 29, 28, 25 வரை இருந்தீங்கன்னா ஒரு சில அடி விழுவும். அதாவது சத்தியத்தின் நிமித்தம் உள்ளாது, சாதாரணமாவே விழுவும். போயிட்டே இருப்போம், ஒருத்தன் பைக்ல இடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்ன அர்த்தம்? நம்ம 27 தான் இருக்கிறோம். இந்த 3 மார்க் போடுறதுக்காக எவனோ வந்து நம்மளை இடிக்கிறான். ஏதோ ஒரு பிரச்சனை வருது நம்ம வாழ்க்கையில. நான் சத்தியத்தின்படி உள்ள பிரச்சனையை சொல்லல. நான் அந்த கிரேஸ் மார்க் போடுறதுக்காக தான் எவனாச்சும் ஒருத்தன் உங்களை வந்து டச் பண்ணும். ஏதாச்சும் ஒன்று டச் பண்ணும். ஏதாச்சும் ஒரு பெரிய இழப்பு வரும். இந்த சூழ்நிலையில நீ என்ன பண்ணு? உன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு உன் உரிமை சொத்தாகிய அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரேஸ் மார்க் தான் 3 மடங்கு குறைஞ்சிருக்கிற அந்த மடங்கை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்பனா நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நோயோ இழப்போ வந்தா இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? அல்லேலூயான்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அல்லேலூயான்னு என்ன அர்த்தம்? தேவன் நன்றி, மகிமை, சோதரம். ஏன்னா நான் மார்க் அந்த மடங்குல குறைஞ்சிட்டேன். இனிமே நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். இதுக்காக தான் இந்த அடி விழுந்துருக்கு, வேற எதுக்காக உழுவல. சரிங்களா? அப்ப நம்ம கொஞ்சம் குறையதான் ரத்தத்தை பயன்படுத்தணும். மேக்சிமம் எதுல நம்ம பயன்படுத்திடணும்? கொஞ்சம் குறைய கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்புக்கு கொஞ்சம் தான் பயன்படுத்திக்கணும். மிச்சம் மேக்சிமம் எதை பயன்படுத்திக்கணும்? எதுல பரிசுத்தமாகணும்? சத்தியத்தை ஜீவியத்துல. அப்ப சத்திய ஜீவியத்துல அதிகப்படியா குறை உள்ளவர்களா இருக்கும்போது அந்த அந்த மடங்கு குறைஞ்சிக்கிட்டே போகும் பொழுது, சத்திய ஜீவியத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதில் பின்வாங்கும் பொழுதுதான் நம்ம திறன் கூட்டமா மாறும். அப்ப இந்த 30 மடங்குங்கிற அந்த லேண்ட்மார்க் இருக்குல்ல, அது பக்கத்திலே இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மேல போயிடும். அப்போஸ்தலர்கள் மாதிரி. அப்போஸ்தலர்கள் 60 அவங்க என்ன சொன்னாங்க? நிறைய காரியத்துல உள்ள அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு ஜீவகிருதா அங்கே இருக்குட்டாங்க. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னா நிச்சயமாகவே நம்மளுக்கான உறுதி இருக்கும். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணினவர் போய் சொல்றவரா? அவர் கொடுக்கறது உறுதியா சொல்லிட்டாரு. நம்ம தான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எனக்கு வேணாம், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரள் கூட்டமே போதும். ஏன்னா நான் சத்தியத்துல வரும்போது நான் அப்படிதான் நினைச்சுக்கிறேன். இருக்கவே இருக்கு திரள் கூட்டம், அது போதும். ஆனா தேவன் அழைச்சது திரள் கூட்டத்துக்குலாம் இல்லவே இல்லை. அது நிராகரிப்பு, அழைப்பு அல்ல. அவர் நிராகரிக்கலைங்க. நாமளா தேவனை நிராகரிக்கக்கூடிய அவருடைய ஜீவியத்துல நாமளை தகுதியின்மையாக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த நிராகரிப்பு. ஆக இந்த ஒரு வாய்ப்புல நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிருபை, இரக்கம், கிருபாதார பலி, அந்த பலியை அங்கீகரிக்கக்கூடிய இரக்கம் நம்ம மேல வச்சிருக்கிறார், கிருபையும் நம்ம மேல வச்சிருக்கிறார். சரிங்களா? ஆக இந்த 2 விஷயத்தையும் நம்ம பயன்படுத்திட்டு இந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளாக ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் செலுத்துவதற்கு நம்மளுக்கு இந்த உயில் நாள்ல நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அப்பமும் திராட்சரசத்தினுடைய காரியங்கள் என்ன சொல்ல வருதுன்னா, பார்ப்பா உனக்காக நான் பாடுபட்டு இருக்கிறேன், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? சரிங்களா? தொடர்ந்து ரோமரை படிங்க. தேவனுடைய உரிமை சொத்துக்காரர்கள், சுதந்திரம்னா உரிமை சொத்துக்காரர்கள் படிங்க. கிறிஸ்துவுக்குள்ளான அவர் என்னென்ன உரிமையோடு பரலோகத்துல இருக்கிறாரோ அந்த உரிமைக்குரிய சொத்தெல்லாம் இப்ப யாருக்கும் கிடைக்க போகுதுங்க? நமக்கு. சரிங்களா? தொடர்ந்து அந்த கனமகிமை சாகாமை அடையும்படிக்கு இதான் கண்டிஷன் பேஸ். சத்தியத்திற்குள்ளான ஜீவியத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக பாடுபட்டால், ஒருவேளை பாடு வரலன்னா ஒரு 28, 27, 25 வரைக்கும் குறைஞ்சிங்கன்னா தேவனே என்ன பண்ணுவார்? இப்போ ஒரு அடி உழுவும். சரிங்களா? அடி உழுவுதுன்னா இப்ப நம்ம என்னதான் சொல்லணும்? இப்ப லேண்ட்மார்க்கு கீழே வந்துட்டோம்,
ஓவரா பண்ணிட்டோம், லேண்ட்மார்க்குக்கு கீழே வந்துட்டோம். இப்ப அடி விழுந்துச்சுன்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப உடனே திருந்தி கிறிஸ்துவின் ரத்தத்தினால ரெக்கவரி ஆகி அந்த சோதனைக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும்? யாக்கோபுல படிச்சோம் இல்லையா, 13வது வசனம், 13, 14. சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இன்று இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப இதுதான் என்னன்னா, இப்படியாக திறவு கூட்டத்துக்குரிய ஒரு வாய்ப்புல பின்வாங்கி போய் லாஸ்ட்ல போக்காடு மாதிரி வனாந்தரத்துல போய் செத்துட வேண்டியதுதான். சரிங்களா? அப்ப இருக்கவே இருக்கு திறவு கூட்டம், இதுல போக முடியுமா நம்ம? சரிங்களா? அப்ப 18 வரை முடிச்சிருக்கோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான பரத்திலிருந்து வரக்கூடிய எந்த வரமும் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகவேதான் நம்மளை சும்மா அப்படி பண்ணிடல, நாம் புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்புல வருவதற்காக சத்திய வசனத்தினால முழு சிருஷ்டியிலே தேவதூதர்கள் இருக்காங்க, பிரதான தூதர்கள் இருக்காங்க, மிருகங்கள் இருக்கு, பூச்சி இருக்குது, மனுஷனா இருக்கக்கூடிய நமக்கு என்ன என்னத்துல ஜெனிப்பித்திருக்கிறார்? மறுபடியும் பிறப்பதற்கான இந்த சத்திய வசனத்திற்குள்ளாக நம்மள எதற்காக பண்ணியிருக்கிறாருன்னா, கொடுத்த வாக்குத்தத்தத்தை அடைவதற்கு. அவனவன் தன் தன் சுய இச்சையினால விழுகிறோம். அந்த விழுகிறது தேவன் சோதிக்கிறது இல்ல, தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அதை எதற்காக அனுமதிச்சிருக்கிறார்? இப்ப அந்த 30 மடங்கு வராததுனால. சரிங்களா? அந்த 30 மடங்கை ரீச் பண்றதுக்காக வரக்கூடிய எந்த ஒரு சோதனையும் இந்த கர்த்தருடைய பந்தியில இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆண்டவரே ஏன் என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லாம, அவருடைய கிருபை இரக்கம், தேவனே உமக்கு மகிமை உண்டாகட்டும், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த ஒரு கர்த்தருடைய பந்தியில நாம அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த உயில் நம்மளை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அந்த அப்பம் அவருடைய மாமிசம் இல்லைங்களா? மாமிசமாக மாறிடுதா? மாறுதா? அந்த அப்பம் மாமிசமாக மாறிடுதான்னு கேட்கிறேன். அடையாளம் தான். சரிங்களா? அது எழுத்துப்பூர்வமான ஒரு எழுத்து தான். ஆனா செத்தது கிறிஸ்து. அந்த அப்பமா மாறுது அது இல்ல. ஆனா அந்த அப்பம் என்ன அடையாளப்படுத்துதுன்னு நோக்கி பாருங்க. அது என்ன சொல்லுது? அந்த அப்பம் அவருடைய மாமிசம் எப்படி கிழிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அந்த ரத்தம் எதை சொல்லுது? அவருடைய பாடுகள். அந்த பாடுகளின் பாத்திரத்துல நமக்கும் ஒரு பங்கு இருக்கு. அந்த பங்கை நாமும் அடையணுங்கிறதுக்காக தான் அது பேர் என்னன்னா ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் சொல்லப்படுது. ஏன் அது ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம்? அது அவருக்கு பாடுங்க. ஆனா நம்மளுக்கு அது என்ன? படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? 1 Corinthians 10:16 வரும். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம்னு வரும். சரிங்களா? அது அவருக்கு பாடு. இப்ப நமக்கு என்ன? அது நம்மளுக்கு எப்படி அது ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம்? ஆசீர்வாதம்னா என்னங்க சொல்லுங்க? ஆசீர்வாதத்தை பத்தியே ஒரு வசனம் இருக்கு, ஒரு அதிகாரமே இருக்கு. ஆசீர்வாதம், பிளஸட் பிளஸட் பிளஸட்னு வரும். எங்க வரும்? இது ஸ்பெஷலா நம்மளுக்கு சொல்றாரு. உலகத்துக்கு அடுத்தது, உலகத்தை ஆசீர்வதிக்கிறது அடுத்தது. ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த திராட்சை ரசத்தை நம்ம குடிக்கிறோம். நம்ம குடிக்கிறது அது எப்படி நம்மளுக்கு ஆசீர்வாதமா மாறுதுன்னு கேட்கிறேன். பிளஸட்னு ஒரு அதிகாரம் ஃபுல்லாவே வருமே, 16வது வசனம் வரை. மத்தேயு 5 பாக்கியவான் 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 இருக்கு. அதெல்லாம் எதுக்கு பாக்கியவான்? அவர் நாமத்தின் நிமித்தம் துன்பப்பட்டார். சமாதானம் செய்யறது சாதாரண விஷயமா? சரிங்களா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பிளஸட் பாக்கியவான்.
அப்ப இதெல்லாமே கஷ்டம். இந்த ஒரு காரியத்துக்கு ஈடுபட்டு அதை செயல்படுத்துற அத்தனையுமே என்னதுங்க? பாடுகள். அப்ப ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அவர் பாடுபட்டதுனால மகிமை அடைஞ்சாரு. அவரோடு பாடுபட்டோம்னா அப்ப நம்ம அந்த திராட்சை ரசத்தை அருந்துறது, அந்த உயில் என்ன சொல்லுதுன்னா, நீ இதை குடிக்கிறியப்பா, என்ன தெரியுமா, நீ பாடுபடுறதுக்கு ரெடியா இருக்கிறியா, பாடுபட்டீங்கன்னா மகிமை அடை அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அப்ப அவரோடு பாடுபடக்கூடிய இந்த சத்திய ஜீவியத்துல பாடுபடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும். அதை பார்த்து எஸ்கேப் ஆகி ஓடுறதா, கிடைச்சிச்சுடா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபடுறது. கிடைச்சிச்சுடா சான்ஸ் சொல்லிட்டு போய் பாடுபடணுமா, நம்மளுக்கு தெரியும் இங்க போனா இங்க பிரச்சனை ஆகும் தெரியும், அங்க இருந்து ஒதுங்கி போறதான்னு கேட்கு. சேவன் என்ன பண்ணாரு? அந்த அளவுக்கு உங்களை கேட்கல. சேவன் என்ன பண்ணாரு? இதுக்கு மேல பேசினா கல்லால் அடிச்சு கொள்ளுவாங்கன்னு தெரியும், வீண் உங்களுக்கே போய் உங்களுக்கு என்ன அடை உண்டு செத்தார். சாவறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அப்படிதான் செய்யணும். அதுதான் இங்க நம்மளுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அந்த பாடலின் பாத்திரம் நம்மளுக்கு சொல்லுது. அப்ப நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நாம் அவரோடு படக்கூடிய அந்த பாடுகள்னால நம்மளுக்கு ஃபியூச்சர்ல என்ன இருக்குது? ஆசீர்வாதம். அப்ப நம்ம அப்பம் பிக்கப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு பகுதி கொடுக்கப்படுது. 1 கொரிந்தியர் 10:15-16. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே விடாவிட்டு பாருங்கள். நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியம்னா, கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுச்சுங்க? மற்றவர்களுக்காக பாடுபட்டு ரத்தத்தை சிந்தினுச்சுன்னா, நாமளும் அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஆட்டினுடைய ரத்தத்திற்குரிய ஒரு விஷயத்துல பரிசுத்த தலத்தை தாண்டி மகா பரிசுத்த தலம் வரையும் அந்த பலி அங்கீகரிக்கப்படுகிற பரிசுத்த பலியாக அங்கீகரிக்கப்படுற அளவுக்கு விசேஷித்த பலியாக நம்மளையும் நம்மளுடைய பலியாக அங்கீகரிப்பதற்கு அவரோடு பாடுபடுறதுதான் இங்க சொல்லப்படுது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனா அதே விஷயத்துல நம்மளுக்கும் அந்த ரத்தம் சிந்துதலுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாருன்னா அது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. கிறிஸ்து பாடுபட்டு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. நம்மளுக்கும் அந்த பரிசுத்தத்திற்குரிய ஒரு வாய்ப்புல நம்மளுக்கு இப்படி ஒரு பலியை செலுத்துவதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறத புரிந்து கொண்டு அவரோடு பாடுபட வேண்டும். அதெல்லாம் நம்ம ரோமர் 8:17-18 பார்க்கும்போது அவரோடு பாடுபட்டால் இல்ல இல்ல 17 உரிமை சொத்துக்காரர்களாமே தேவனுடைய உரிமை என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் நம்மளுக்கு கிடைக்குதான். அப்புறம் கிறிஸ்துவுக்கு உடன் உரிமை சொத்துக்காரர்கள், அவரோடு மகிமை அடைகிறதுக்கு அவர் எப்படிங்க மகிமை அடைஞ்சாரு? அந்த பாத்திரம் பாடுபட்டதுனால அவர் மகிமை அடைஞ்சாரு. இப்ப அதுல எனக்கு பங்கு இருக்குன்னு எடுத்து நம்ம அந்த ரத்தத்தின் ஐக்கியத்துல எனக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, வர்ற பாடுகள் வரும்பொழுது நம்ம வாலண்டியரா கொண்டு போய் தலையை கொடுக்கணுங்கிறதான் அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த பாடுகளை படும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த மகிமை யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்குங்கிறது இந்த வாக்குத்தத்தத்துல நம்ம பார்க்கணும். ஆகவே இந்த ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். சரிங்களா? தொடர்ந்து அடுத்து இல்ல இல்ல இங்க வந்துருங்க. அவருடைய சரீரம் சபையினுடைய சத்தியத்திற்குள்ளான சகோதர சகோதரிகளுக்குள்ளான ஐக்கியமும் கிறிஸ்துக்குள்ளான ஐக்கியத்தை பத்தி நமக்கு சொல்லுகிறது. சரிங்களா? அப்ப இந்த அந்த சரீரத்தின் ஐக்கியத்துல உங்களுக்காக பிக்கப்பட்டு ஒரே அப்பமா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நம்மளுக்காக பிக்கப்பட்டு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாகம் கொடுக்கப்படுது இல்லையா? அப்ப அது என்னது? போஜனமா இருக்கு. 2 விஷயம். போஜனம்ங்கிறது 2 விஷயம். ஒண்ணு சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னா, அந்த சத்திய வசனத்தை ஃபர்ஸ்ட் கேட்கிறது அது ஒரு போஜனம். அப்ப நமக்காக கொடுக்கப்பட்ட சத்திய ஜீவியத்துல நாம் கேட்க வேண்டிய அந்த பரிசுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல கேட்டு அதற்குள்ளாக புது சிருஷ்டியை நிலைநிறுத்துறது. 2வது அதன்படி வாழ்வது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்குன்னு ஒரு போஜனம் இருக்கு. அது என்னது? யோவான் சொல்றாரு, யோவான்ல சொல்றாரு 4ஆம் அதிகாரத்துல எனக்குன்னு ஒரு போஜனம் இருக்கு. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய
புசிப்பதே என்னுடைய போஜனமாய் அப்ப இந்த அப்பம் நம்மளுக்கான பாகமா கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த சத்தியத்தை கேட்டுட்டோம், அது ஒரு போஜனம். கேட்டதில்ல, அதன்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதும் போஜனம் தான். அப்ப ரெண்டு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லுது. தேவ நீதியை நிலைநிறுத்துவதற்கு எனக்கான பங்கை நான் செயலாற்றுவேன் அப்படிங்கிறது தேவ நீதியை நிலைநிறுத்துவதற்கான ஒரு பங்கும் இந்த அப்பம் சொல்லுது. அது அன்பின் ஐக்கியத்தையும் சொல்லுது, சபையினுடைய அன்பின் ஐக்கியத்தையும் சொல்லுது. தலையாய கிறிஸ்துவோடு கணுக்களாக இணைக்கப்பட்டு அன்போடு சத்தியத்துல நாம் வளரணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் நம்மளுக்கு சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? திரும்ப வந்தெல்லாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் கேட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கெடுக்கிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமும். பாத்தீங்களா? அநேகராகிய நாம், தனித்தனி அவயங்கள், அநேகராகிய நாம் ஒரே அப்பமா இருக்கிறோம். அப்ப அந்த ஒரே அப்பத்துக்குரிய ஒரு பார்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நம்மளாம் சேர்ந்தாதான் ஒண்ணு. அப்ப அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அன்பின் ஐக்கியத்தை இது அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? ஓகே, கடைசியா அந்த பாடத்தை நம்ம நிறைவு பண்றோம். இந்த அடையாளப்படுத்தக்கூடிய இந்த உயில் என்ன அடையாளப்படுத்தி இருக்குது, அதுக்கான நம்முடைய பங்கு என்ன, அந்த வாக்குத்தத்தத்தை அடைவதற்கு, கனமகிமை சாகாமை அடைவதற்கு இந்த உயிலை நம்ம இன்னைய நாள்ல நம்ம நினைவு கூறுகிறோம். அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். அந்த மரணத்திற்குரிய அந்த உயிலை நம்ம படிக்கிறோம். இவ்வளவு விஷயம் இருக்குதுங்கிறது அந்த அப்பமும் திராட்சை ரசமும் நம்மளுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து வர்றோம். சரிங்களா? ஆகவே இந்த ஒரு பாக்கியமுள்ள இந்த தருணத்துக்குள்ளாக நம்மளை கடந்து செல்வதற்கு தேவன் அற்புதமாய் நம்மளை கூட்டி சேர்த்து இருக்கிறார். ஓகே, நம்ம கடந்த பாடத்துல கூட ஒரு விஷயத்தை சிந்திச்சோம். மத்தேயு 26:29. விரும்பிகள் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நாம் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, இதாவது திராட்சை ரசத்தை அவர் இதோ என் ரத்தம் உலகத்தின் பாவங்களுக்கான சிந்தப்படுகிற இந்த ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த திராட்சை ரசத்தை சொல்லி முடிக்கும் பொழுது கடைசியா ஒரு இன்ஃபார்மேஷனை சொல்லிட்டு அப்படியே கடந்து போறாரு நம்முடைய ஆண்டவர். என்ன சொல்றாரு? பிதாவானவருடைய ராஜ்யத்துல புதுதாய் உங்களோடு கூட நான் குடிக்கும் அளவும் இதை நான் குடிக்கிறது இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த புதிய திராட்சை ரசம் எதை அடையாளப்படுத்துது? என்ன ஆசீர்வாதம்? பார்த்ததுதான். சரிங்களா? அப்ப இப்ப நம்ம இங்க பாடுபட்டோம்னா இன்னொரு பாத்திரத்துக்குரிய ஆசீர்வாதமான ஒரு விஷயம் இங்க காத்திருக்குது. அது என்னது? கப் ஆஃப் ஜாய். ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் பார்த்தோம் இல்லையா? அந்த மகிழ்ச்சி என்னன்னா கனம் மகிமை சாகாமைங்கிற இங்க பாடுபட்டு போயிட்ட பிறகு அங்கே வந்து பாடு இல்லை. அங்கே எதுக்காக இங்க பாடுபட்டோம்? அங்கே ஒரு திராட்சை ரசம் இருக்குது. அங்கே நம்மளோட அந்த கனமகிமை சாகாமையில கிறிஸ்து நம்மளோட சந்தோஷமா உட்காந்து அந்த ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை லிட்டரலா குடிக்கிறது இல்லை. அதுலேயே நம்ம ஒவ்வொருவருமே பங்காளிகளா இருக்க போறதுதான் இங்கே ஆசீர்வதிக்கிறது. அந்த திராட்சை ரசத்தை அடையாளப்படுத்துது. விசேஷ விதமா நம்ம பஸ்காவினுடைய பண்டிகையிலையோ இல்லை பஸ்காவிலேயோ 14ஆம் தேதியினுடைய காரியத்திலையோ அந்த திராட்சை ரசம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுங்களா? அதாவது கசப்பான கீரை, சுட்டக்கறி, ஆட்டுக்கறி, அதுக்கப்புறம் புளிப்பில்லாப்பம், இது 3 தான் இருக்கு. எது பிரமாணத்துல யாத்திரையாகும் 12ஆம் அதிகாரம். இந்த திராட்சை ரசம் எப்படி வந்துச்சு? ஜூஸ் கஷ்டம் தான் அது நிச்சயமா. ராஜா காலத்துல வந்திருக்கும் இல்ல, எதுக்கு வந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். அதுக்கு சகோதரர் சொல்றாரு ஒரு பாரம்பரியம். என்ன பாரம்பரியம் கேட்கும்? ராஜாக்கள் காலத்துல வந்ததா கூட நம்ம வச்சுக்குவோம், உண்மைதான். என்ன எதுக்காக அதை கொண்டாந்து வச்சாரு? ஒரு பாரம்பரியம். சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பாரம்பரியத்தை நான் சொல்றேன். அதாவது எலியா திரும்பி வருவார் அப்படிங்கும்போது வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. எலியா வருவார். அப்ப எலியா லிட்டரலா வருவாரா? எலியா யாரை தான் அடையாளப்படுத்துது? சபையை தான் அடையாளப்படுத்துது, அது சத்தியத்துல. அப்ப எலியா வருவாருன்னு லிட்டரலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜனங்கள் வந்தோடனே அவங்க கொடுக்கணுங்கிறதுக்காக அதை வச்சிருப்பாங்க எலியாவுக்கு. சரிங்களா? இது ஒரு பாரம்பரியம்.
ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த திராட்சரசம் திராட்சரசங்கிறது எப்பயுமே சந்தோஷமா அதை குடிக்கிறதுக்கு தான் எல்லாருமே பொதுவாகவே வச்சிருப்பாங்க. உலகளாவிய அளவில் அது ஃபுல்லாவே அப்படிதான் வச்சிருப்பாங்க திராட்சரசம். அப்ப அது சந்தோஷம் அப்படிங்கிறதுல இன்னும் பூர்த்தியான சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய திராட்சரசத்துல இருக்குது அப்படிங்கிறது இயற்கையாகவே உள்ள ஒரு தத்துவம், இயற்கையாகவே இருக்கக்கூடிய நடைமுறை பழக்க வழக்கம். அந்த வகையில பஸ்கா ஆட்டுக்குட்டி தலைச்சனை காவாத்து பண்றது அதுக்கு ஒரு காரணம் அந்த திராட்சரசம் வைக்கப்பட்டிருந்துச்சு. அது எதற்காக வைக்கப்படுதுன்னா எங்களெல்லாம் காப்பாத்திட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சந்தோஷமா அதை சேர்த்து சாப்பிடுவோங்கிறதுக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, முழு இஸ்ரேலும் எகிப்தை விட்டு காவாந்து பண்ணப்பட்டு வெளியே போனாங்கல்ல, அதனால முழு இஸ்ரேலுமே அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக அதை வச்சிருந்தாங்க. ஆனா நம்மளுடைய சந்தோஷம் கிறிஸ்து இந்த 1,44,000 பேருக்கான ஒரு சந்தோஷம் எதுல வச்சுட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த திராட்சரசத்துல அவரோடு பாடுபட்டார் அப்படிங்கிறது. ஆகவேதான் இந்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் எஸ்னேயர்கள் எல்லாம் தலைச்சன் பிள்ளைகளாக பழைய ஏற்பாட்டு காரியத்துல மறைமுகமா சொல்லப்படுது. அவர்கள் எல்லாருமே இந்த திராட்சரசத்தை விசேஷ விதமா அந்த பஸ்கா ஆசரிப்புல அதை எதற்காக வைப்பாங்கன்னா, சந்தோஷமா நம்மளை விடுதலை கொடுத்துட்டா காப்பாத்திட்டாருங்கிறதுக்காக அதை வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில அதை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நம்மளுக்கு ஆவிக்குரிய ரீதியில மாறி இருக்குங்கிறதை புரிந்து கொண்டு நாம் தெளிந்த புத்தியோடு இந்த ஒரு உயிலை தெளிவா அடையாளப்படுத்தப்பட்ட இந்த உயிலை, அவருடைய மரணத்தை, அவருடைய பாடுகளை நாம் படிக்கிறோம். அதுக்கு என்னுடைய பங்கு இருக்குங்கிறத அந்த உயில எழுதப்பட்டிருக்கு. அந்த பங்குக்கு உரிய பாடுகளை நான் படுவேன் என்று ஒத்துக்கொள்கிறோம். ஒத்துக்கொள்ளுகிற மாத்திரத்துல நான் பாவத்தெல்லாம் இனிமே செய்ய மாட்டேன், இனிமே தேவனுடைய பரிசுத்த ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாக செலுத்துவேங்கிற ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த கர்த்தருடைய பங்கு இருக்குது. அதுல நாம் நம்மளுடைய பொருத்தனைகளை எங்கேயாச்சும் குறையா நம்ம வச்சிருந்தோம்னா, இனிமே இந்த முறையாச்சும் நான் இந்த முறை நான் இந்த உயிரை படிச்சிருக்கிறேன், இந்த முறை நான் வைராக்கியத்தோடு அந்த ஒரு பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை அத்தனையும் நான் செயல்படுத்தி கிறிஸ்துக்குள்ளான அந்த சபை வாய்ப்புக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். நன்றி.